வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இன்னைக்கு வந்து மைதா கேக் பண்ணிடலாம். மைதா கேக்கில் வந்து 3 லேயர் கேக்கு 3 கலரில் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக பண்ணுறேன் நான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைதா, சர்க்கரை, நெய், கலர் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். மிட்டாய் கலர் பவுடரு பிளேட்டில் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு நெய் போட்டு வச்சுருக்கிறேன். வந்து அளவுகள் வந்து ஒரு ஒரு லேயருக்கு ஒரு ஒரு அளவுகள் இருக்குது. ஒரே அளவு தான், ஒரு ஒரு லேயருக்கு ஒரு அளவு போடுறேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஒரு படி மைதா போட்டோம்னா 1.5 படி சர்க்கரை போடுறோம். அதுதான் இது. இப்போ இதுக்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. வழக்கல் வச்சு நெய் ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இதில் 1 கப் மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1.5 கப் சர்க்கரை, 1/4 கப் நெய் இருந்ததுன்னா போதும். வந்து ஃபர்ஸ்ட் மாவு வறுத்தரலாம். இந்த நெய்யில் மாவு வறுத்தாச்சு. இது வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏதாவது ஒன்று ரெண்டு சின்ன கட்டி இருந்ததுனால ஜலிக்கிற போது உடச்சி விட்டுக்குங்க. இல்லாட்டினா பாகில் போட்டு வைக்கணுங்கிற போது சின்ன சின்னதாக புருடு தெரியும். அது ஒன்றும் ஆகாது, கடைசியில் எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடும். நம்ம ஜலிச்சுக்கிறது நல்லது, இருக்கும், ஜலிச்சுக்குங்க. அடுத்த பேட்ச் வறுத்தரலாம். எனக்கு வந்து 3 கலர் வேணுங்கிறதுனால நான் பேட்சாக பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு 1 கலர் 2 கலர் வேணும்னீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே மாதிரி ஒரே இதில் பாருங்க, 1 கப் மாவு போட்டுக்கிறேன். அந்த 1 கப் நெய் எடுத்து வச்சதுல எல்லாமே டிவைட் பண்ணி போட்டுருங்க. நெய் நிறைய தேவைப்படாது. செகண்ட் பேட்ச்க்கு இது 3 கலருங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேண்டி பண்ணிட்டு இருக்கிறேன். மாவு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். பாருங்க, செகண்ட் பேட்ச் வறுத்தாச்சு. இதை எடுத்து நம்ம சலிச்சிடலாம். தேர்ட் பேட்ச் வறுத்தரலாம். அதுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். அப்பவும் எடுத்து வச்ச நெய்யில் பாதி இருக்குது. இது கடைசியில் ஊற்றி கலக்கிறதுக்கு வேணும். பாருங்க, மாவு போட்டுடலாம். இதுக்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க மாவு. கலர் லேசாக சேஞ்ச் ஆனால் போதும். தேர்ட் பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். மாற்றி இது ஜலிக்காமல் போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. அடுத்தது சர்க்கரை பாகு வச்சிடலாம். சர்க்கரை பாகுக்கு 1 கப் மாவுனா 1.5 கப் சர்க்கரை. நான் 1 கப் மாவு எடுத்திருக்கேன். இதில் 1.5 கப் சர்க்கரை போடுறேங்க. தண்ணி சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். சர்க்கரை கரையிட்டும் கம்பிப்பதம் வரணும், காட்டுறேன் நான். பாருங்கன்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம். எசன்ஸு கலரெல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறது. நான் இப்போ வந்து கிரீன் கலரை ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே கலர் பாருங்க. நான் அதுக்கு வெனிலா எசன்ஸ் தான் ஊற்றுறேன். ஊற்றிக்கோங்க. பாருங்க, பால் ரெடி ஆயிடுச்சு. மாவு போட்டு கலக்கிடலாம். இது எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். மாவு போட்டுக்கலாம். இது வந்து சலிக்காம எடுத்து வச்சிருந்த மாவு. உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி சலிச்சது 2, சலிக்காம 2 ஒன்று வச்சிருந்தேன். லைட்டா திண்டு திண்டா இருந்ததுனால ஒன்றும் ஆகாது. கடைசியில் உங்களுக்கு ப்ராடக்ட் சாஃப்டா தான் வரும். தட்டத்துக்கு மாற்றி அப்படியே இது பண்ணி விட்டுருங்க, மட்டம் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ஊற்றிட்டேன். சர்க்கரை போடுற பாகுக்கு வந்துங்க. 1.5 கப் சர்க்கரை. இது ஒயிட்டுங்கிறதுனால இது எதுவுமே வேண்டியது இல்லை. கலர் வேண்டியது இல்லை, கலர் பவுடரு. எசன்ஸ் வேணா ஊற்றிக்கலாம். எசன்ஸ் ஊற்றிக்கலாம், வெனிலா எசன்ஸ். பாருங்க, பாக ஆயிடுச்சு. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மாவு போட்டுக்கலாம். இனி இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு போட்டுக்கலாம். அதாவது நான் காட்டினதுல 1 கப் மாவு. உடனே சீக்கிரமா இது ஆயிக்கும். பாருங்க, மாவு போட்டோடனே கலக்கிட்டே இருக்கணும். எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணும். இது பதம் வந்துருச்சு. நீ எடுத்து அப்படியே தட்டத்துக்கு மாத்திடலாம்.
மட்டன் பண்ணியாச்சு. நீ எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்ச் ஊற்றி பார்த்துடலாம். பாருங்க, அடுத்த பேட்சுக்கு சர்க்கரை 1.5 கப் போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சமா தண்ணி போதும். சர்க்கரை கரைஞ்சிட்டு இருக்குது. பாகால்ட்டு காட்டுறேன். ரெட் கலர் போட்டுக்கலாம் 3வது பேட்சுக்கு. மிட்டாய் கலரு எசன்ஸும் அப்படியே ஊத்திக்கலாம் கொஞ்சமா. பாருங்க, பாகுபதம் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். அது நெய் முதல்லயே சேர்த்திக்கிறனாலும் சேர்த்துல, இல்லாட்டி மாவு போட்டு கலக்கிற போது நெய் சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம். மாவு போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். நெய் ஊத்திக்கலாம். கலக்கிருங்க. டக்குன்னு எடுத்து ஊத்திடலாம். ஓரம் எடுத்து விட்டாச்சு. இப்ப அப்படியே பட்டர் ஷீட்ல கொட்டிடலாம். பாருங்க, நல்லா வந்திருக்குது. ட்ரை கலர் கேக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னாலே தெரியுது லேயர் எல்லாம். நீ இது பீஸ் போட்டுக்கலாம். டைமண்ட் ஷேப்ல வெட்டிக்கலாம். கத்திக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். உங்க பாருங்க, எல்லா பீஸ் கட் பண்ணியாச்சு. எடுத்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து பிளேட்ல எடுக்கிக்கலாம். நம்ம சுதந்திர தினத்துக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. 3 இந்தியன் பிளாக் கலர்லயே இருக்குது. பச்சை, வெள்ளை, சிகப்பு 3 லேயரும் போட்டு பண்ணியிருக்கிறோம். இது வந்து மைதா மாவுல செஞ்சது. நெய்ல வறுத்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமா செஞ்சு சாப்பிடலாம். இனி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க. ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.